வெல்கம் பேக் கேமர்ஸ். நான் உங்கள் ஸ்வீட் ராஸ்கல். இந்த வீடியோவில் நம்ம மக்களுக்கு உதவி பண்ண போகிறோம். ஃபுட் விளாகர்ஸ் மாதிரி பேசுவோமா? எதர்ச்சியாக அன்னைக்கு வேலண்டைன்ஸ் தெருக்களில் நான் நடந்துட்டு இருக்கும்போது எதர்ச்சியாக புறா வேலண்டைன்ஸ் தெருவில் நடப்பேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அப்படி இருந்தாலும் நீங்கள் அதான் நம்பணும். அப்படி போயிட்டுருக்கும்போது இவர் இருந்தாப்புல, என்னப்பா இங்கே இப்படி பண்ணிகிட்ருக்கியே அப்படின்னு கேட்டால், நான் ஒரு ஒதுக்கப்பட்டவங்க. நான் ஆர்மியில் வேலை செஞ்சேன். என் கையை இழந்துட்டேன் ஆர்மியில் எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான். அவனும் இப்போ இல்லை, அவன் இறந்துட்டான். அது என்னோட தப்பு இல்லை. அதுக்கப்புறம் என்னால் எந்த வேலையும் செய்ய முடியல, எனக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். அதனால் நான் என்ன சொல்கிறேன், நீ வா, உனக்கு நான் இருக்கேன், நீ எதுவும் கஷ்டப்படாத அப்படின்ட்டு அவன் ஒரு ஹக்கு கேட்டான். சரி, சுற்றி முற்றி பார்த்தேன், நம்மளை யாரும் வானவில்லாக பார்க்கக்கூடாது அப்படின்னு யாராவது கவனிக்கிறாங்களான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹக்கை மட்டும் போட்டுட்டு, ஏன்னா அவனுக்கு ஒரு கை தான் இருக்குது, அதனால் ஒரு ஹக்கை மட்டும் போட்டு காசு எதுனா தம்பியை காண்டாக்ட் பண்ணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா வழியில் இன்னொருத்தன், அவன் ஆல்ரெடி வழியில் துடிச்சிட்டு இருந்தான். என்னடான்னு கேட்டால், பாம்பு கொத்திச்சுனேண்ணா அப்படின்னா. நீ எங்கே கொத்துச்சின்னு மட்டும் சொல்லு, நான் இதெல்லாம் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு கொத்தனை இடத்த பார்த்து கடிச்சு உறிஞ்சி பாம்போட விஷத்தை எல்லாத்தையும் எடுத்து உறிஞ்சி துப்பிட்டேங்க. அவ்வளோதான் ஒன்றும் ஆகாதுடா, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு மனதைரியம் கொடுத்துட்டு அந்த இடத்துலேருந்து அப்படியே கலந்துட்டேன். எதர்ச்சியாக இன்னொரு நாள் எமரால்ட் ரேஞ்ச் பக்கமாக போயிட்டு இருந்தபோது, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ஒரு பெண்குட்டி கதற சவுண்டு கேட்டுச்சு. பார்த்தா குதிரை கீழே கிடக்கு. குதிரைக்கு அடியில் அந்த அம்மா கால் மாட்டின்னுச்சு. அப்படியே உதவியை செய்யுமே அப்படின்னு தூக்கி விட்டேன். அதுக்கப்புறம் ஒட்டிக்கிச்சு நம்மக்கிட்ட. தப்பாக எதுவும் இல்லை, உதவி பண்ணீங்களே நன்றிங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்ல வந்துச்சு. தடிக்கு மேலே உள்ள வந்துருச்சு, வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் நீங்கள் எப்படி போவீங்க, உங்களுக்கு குதிரை தான் மட்டையை கிடக்கு அப்படின்னு கேட்டதுக்கு, நீங்கள் என்ன ட்ராப் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டுச்சு. கண்டிப்பாக நான் ட்ராப் பண்ணுறேன். எங்கே நீங்கள் தங்கியிருக்கீங்க அப்படின்னு கேட்டால், நான் வேலண்டைனில் தங்கியிருக்கேங்க. உங்களுக்கு வேலண்டைன்னா என்னன்னு தெரியுமா, எங்கே இருக்குதுன்னு தெரியுமா அப்படின்ச்சு. வேலண்டைன்லாம் நான் பெரிய பெரிய சம்பவம் பண்ணவங்க, வாங்க போவோம் அப்படின்னு குதிரையை எடுத்து போக ஆரம்பித்தோம். இந்த ஆர்டிஆரில் எல்லாருமே பார்த்திங்கன்னா போகும்போது அவங்களால சும்மா இருக்க முடியலையா, இல்லை ட்ராவல் அப்போ ஏதாவது பேச்சு கொடுத்துட்டு இருந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு பேச்சு கொடுக்குறாங்களான்னு தெரில. ஏறினதுலேருந்து இறங்குற வரையும் யாராக இருந்தாலுமே பேச்சு கொடுத்துட்டே வராங்க. ஏதாவது ஒரு மிஷன் ஆரம்பிக்கும் போது இதே தான், பேச ஆரம்பித்தானுங்கன்னா மிஷன் முடிகிற வரையும் பேசிக்கிட்டே தான் இருக்கானுங்க. அதுக்கு இந்த அம்மாவும் விதிவிலக்கு இல்லை. ஹெல்ப் பண்ண அந்த அம்மா கூட சும்மாவே வர மாட்டேங்குது. அது ஊர் கதை, உலக கதை, இது எல்லாத்தையும் சொல்லிக்கினே வருது. ஒரு வழியாக நம்ம வேலண்டைனுக்கு இந்த அம்மாவை கூட்டிகிட்டு வந்தாச்சு. இதில் எங்கம்மா கூடு, இன்னும் கொஞ்சம் உள்ளே போகணுமா? வந்தாச்சு. இங்கே தான் வீடாம், பார்த்துக்கோங்க. நம்ம தங்கியிருந்த ஹோட்டல் பக்கத்தில் தான் இதுக்கு வீடே இருந்திருக்கு. வீடுனா வீடு இல்லை, இங்கே வேலை செய்தது. ஓகே, பார்த்து பத்திரமா போயிடுவீங்கல்ல, எல்லாம் ஓகே தானே? நான் பார்த்து போயிடுவேன், நீ பார்த்து போடா அப்படின்ட்டுருச்சு. அப்புறம் இன்னொரு இடத்துல போயிட்டு இருக்கும்போது இவனை பார்த்தேன். இவன் ஒரு கைதிங்க. தயவு செஞ்சு என் காலில் இருக்க அந்த சங்கிலியை மட்டும் உடச்சி விடுங்க, நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தான். பட்டு காப்பாற்றி விடுவோம், ஏன்னா எனக்கு போலீஸை பிடிக்காதுங்க. இதில் இருக்க போலீஸை சுத்தமாக பிடிக்காது. நேரில் இருக்க போலீஸை பிடிக்காது, இதில் இருக்க போலீஸையும் எனக்கு பிடிக்காது. அதனால் நான் அவனை காப்பாற்றி விட்டேன். மக்களே, என்னை காப்பாற்றி விட்டீங்க, ஆனால் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு என்கிட்ட காசு இல்லை. ஆனால் ஒரு பிளேஸ் சொல்லி, அந்த பிளேஸில் ஒரு ரிச்சான ஃபேமிலி இருக்குது, அங்கே போனால் வெயிட்டு பணம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இங்கே 2 திருட்டு பசங்க ஒரு குதிரை வண்டியை மறித்து அதில் இருக்க லாக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறா, கீ எங்கடான்னு சொல்லி அவனை தொல்லை பண்ணிகிட்டு இருந்தாங்க வண்டிக்காரனை. அவங்க 2 பேரையும் பொழந்துட்டு அந்த 2 பேர்கிட்ட இருக்கிறத உருவிட்டு இவன்கிட்ட போய் நின்னா, வேணாங்கிறான் வண்டிக்காரன். இந்த இதை ராபரியாக தான் எழுதுவாங்க எங்கள் கம்பெனிக்காரங்க, இது கம்பெனி வண்டி, அதனால் இந்த வண்டியில் இருக்க லாக் பாக்ஸில் இருக்கிறது நீயே எடுத்துக்கோ, ஆனால் அதுக்கான கீ என்கிட்ட இல்லை, நீயே உடச்சி எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னான். அதெல்லாம் வேணாம்ப்பா, நான் உனக்கு உதவி பண்ண தான் வந்தேன், நீ பத்திரமா பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன்.
நெக்ஸ்ட் உதவி பண்ணுற வீடியோ வந்து சீக்கிரமாக போடலாம் மக்களே. அது வரையும் நம்ம ஸ்டோரி பார்க்கலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து அப்பப்போ தான் வரும், நம்ம எங்கேயாவது போகும்போது தான் வரும். ஸோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஸ்டோரி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.